அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறு வரலாறு. 1950ஆம் ஆண்டு 5 கிலோ பருத்தியின் விலை ரூ. 1. அந்த 5 கிலோ பருத்தியை ரூபாய்க்கு வாங்கி கொண்டு இங்கிலாந்து அரசு தயாரிக்கும் பேண்ட்களின் எண்ணிக்கை குறைந்தது. ஒரு பேண்டின் விலை 10 பவுண்ட். அப்படி என்றால் ரூபாய்க்கு இந்தியாவிடம் வாங்கிய பருத்தியில் அவர்கள் தயாரித்து விற்ற ஆடையின் விலை 150 பவுண்ட். 150 பவுண்ட் என்றால் இந்திய ரூபாயின் மதிப்பு 150 × 14 ரூபாய். ரூபாய்க்கு இந்தியாவிடம் பருத்தி வாங்கி அதை ஆடையாக தயாரித்து அவர்கள் விற்பனை செய்த தொகை இந்தியாவின் மதிப்பு 2000 ரூபாய். நமக்கு உற்பத்தி செலவு, வேலைப்பாடு எல்லாம் சேர்த்து நமக்கு மொத்தமாக கிடைப்பது ரூபாய். ஆனால் அதை வாங்கிய பின்பு அவர்கள் பருத்தியை நூலாக்கி, நூலை நெய்து ஆடையாக்கி பின்பு விற்ற பிறகு அவர்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் தொகை நமது மதிப்பில் 2000 ரூபாய். பார்த்து கொள்ளுங்கள், ரூபாய் எங்கே உள்ளது, 2000 ரூபாய் எங்கே உள்ளது என்பதை பாருங்கள். அவர்கள் வர்த்தகத்திலே இவ்வளவு லாபம் பார்த்தார்கள் என்றால், இந்தியாவில் கொள்ளையெடுத்த கோஹினூர் வைரத்தின் மதிப்பு என்ன என்று பார்த்தால், எத்தனையோ டன் தங்கங்களை தூக்கி வைத்தாலும் அதற்கு இன்று மதிப்பிட முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்கள் நமது இந்திய நாட்டை குறைந்தது 100 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்ய முயற்சித்தோம் என்று ஒவ்வொரு சிற்றரசுகளையும் பிடித்து அவர்கள் பொக்கிஷங்களை மட்டுமே கொள்ளையடித்து கொண்டு சென்றுள்ளார்கள். சிறிதாக உங்களுக்கு புரியும்படி கூற வேண்டுமென்றால், தாஜ்மஹால் என்ற ஒரு கட்டிடத்தில் சுவர் முழுக்க இரத்தின கற்கள், வைரக்கற்கள் என்று பதித்து மின்னுவது போன்று வைத்திருந்ததில் அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார்கள். அப்படி என்றால் 500 சில்லறை சமஸ்தானங்கள் சேர்ந்தது இந்தியா. அப்போ அத்தனை சமஸ்தானத்திற்கும் 100 ஆண்டுகள் சேர்த்து வைத்திருந்த பொக்கிஷங்களை அவர்கள் கொள்ளையடித்து சென்றிருந்தால் எவ்வளவு கொள்ளையடித்து சென்றிருப்பார்கள் என்று பாருங்கள். அவர்கள் அப்படியானால் எவ்வளவு சொத்துக்களை கொள்ளையடித்திருப்பார்கள் என்று பாருங்கள். இந்தியாவில் அவர்கள் ரயில் பாதை போட்டார்கள் என்று சொன்னார்கள். ரயிலில் பருத்தி, நெல் போன்ற, கோதுமை போன்ற முக்கிய பொருட்களை மட்டுமே ஏற்றி கப்பலில் சென்று ஏற்றி வாணிபம் செய்தார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அதிலே மட்டும் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள். பொதுவாக 10 ரூபாய் ஒரு பொருள் என்றால் 2 ரூபாய் லாபம் வைக்கப்படும், 5 1 பங்கு லாபம் வைக்கப்படும். நமது பொருட்களை அவர்கள் வாங்கி விற்றதில் மட்டுமே 20% லாபம் என்றால், 100 ஆண்டுகளுக்கு 20% லாபம் என்றால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் உழைக்காமல் சாப்பிடலாம் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் இப்போது உழைத்து அவர்களுக்கு ஈடாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். உலக வர்த்தகத்தில் மோடி ஆட்சிக்கு பிறகு நாம் முதல் 10 இடத்திற்குள் வந்து விட்டோம் என்பதை அறிய முடிகிறது. இன்றைய பவுண்டு விலையும் இன்றைய INR இந்திய ரூபாயின் மதிப்பையும் பார்த்தால், 1950இல் ஒரு தங்கத்தொட்டிற்கு ஈடாக இருந்த பவுண்ட் இன்று ஒரு தங்கத்தொட்டில் 130இல் 1 பங்காக குறைந்துள்ளது. ஆகவே இங்கிலாந்தை விட நாம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய முடிகிறது. விரைவில் நாம் இங்கிலாந்தை விட முன்னேறி, அதற்கு அடுத்ததாக நமது போட்டி யார் என்று பார்த்தால், ஜப்பான் இல்லை, ரஷ்யாவும் இல்லை. நாம் அடுத்ததாக நாம் முன்னேறி சாதிக்க வேண்டியது அமெரிக்காவை விடத்தான் என்பது புரிகிறது. போதும் இந்த குறு வரலாறு. நன்றி, வணக்கம்.